ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் அடித்தட்டு மக்களுக்கு உதவக்கூடிய எந்த திட்டமும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் விமர்சித்துள்ளார். மின் கட்டண உயர்வை கண்டித்து வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் தலைமையில் நாகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய OS மணியன், விவசாயிகள் குறித்து ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் எதுவும் அறிவிக்காதது வருத்தமளிப்பதாகவும், ஒன்றிய அரசால் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறினார். மாற்றங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லுகிற பிரதமர் மோடி அவர்கள் எந்த திருத்தத்தையும் கொண்டு வராமல் வழக்கமாக படிக்கிற ஒரு நிதி செலவின பட்டியலைத்தான் பார்க்க முடிகிறது தவிர அந்த பட்ஜெட்டில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவு அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுகிற திட்டங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.